கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் மிகுந்த வேதனை அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மாரிச்சாமி இணைந்திருக்கின்றார். மாரிச்சாமி, எந்த வழக்குல இந்த ஒரு கருத்து நீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விரிவாக சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி அதனால் கொலையுண்டவர்கள், அதனால் பலியானவர்களின் இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி புகழேந்தி தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதுபோக கள்ளக்குறிச்சி சம்பவம் போல மேலும் ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என கூறி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த சம்பவம் பற்றி பார்த்தோமானால், திண்டுக்கல் நகர் பகுதியில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுகிறது என்பதை வீடியோவாக பதிவு செய்து அந்த வீடியோ ஆதாரத்துடன் நீதிபதியிடம் காண்பித்ததால் நீதிபதி மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார். கோர்ட் ஹாலிலேயே அந்த வீடியோ காண்பிக்கப்பட்டது. அதனால் மிகுந்த அதிர்ச்சி அடைந்த நீதிபதி, சட்டவிரோத மது விற்பனை செய்பவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இவர் மீது நடவடிக்கை எடுக்காத காவலர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை ஏன் போலீஸ் கண்டுக்கிறல, அந்த போலீஸ் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுபோக கள்ளக்குறிச்சி சம்பவம் போல மேலும் ஒரு இந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக சட்டவிரோத மது விற்பனையை பொதுமக்களே சென்று வீடியோ புகைப்படம் எடுத்த பின்பும் போலீசார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு நீதிபதி வேதனையை தெரிவிச்சிருக்காரு. இந்த வழக்கு பின்னணி பார்த்தோம்னால், திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் வழக்கறிஞர் முத்துக்குமார். திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வரும் இவர் கடந்த வாரம் இவரை ஒரு கும்பல் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி இருக்கிறது. இதில் அவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். பின்னர் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் டவுன் தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிலர் தங்களுக்கு முன்ஜாமீன் கேட்டு மதுரை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பினருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என பாதிக்கப்பட்ட தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி, இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது, இந்த வழக்கில் குற்றவாளிகள் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார்கள், திண்டுக்கல் நகர் பகுதியில் உள்ள மதுபான கடைகளின் அருகில் 24 மணி நேரமும் மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர், மேலும் பல்வேறு குற்ற செயல்களிலும் ஈடுபட்டுகிறார்கள், இதனால் பொதுமக்கள் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து காவல்துறையினரிடம் பல முறை புகார் அளித்திருக்கிறோம், ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. மேலும் சட்டவிரோத மது விற்பனை செய்யும் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது என நீதிபதியிடம் அந்த வீடியோ ஆதாரத்தை உடனடியாக செல்போனில் வைத்து காண்பித்தார்கள். அந்த வீடியோக்களையும் புகைப்படங்களையும் பார்த்த நீதிபதி அதிர்ச்சி அடைந்து, மாவட்ட தலைநகரான திண்டுக்கல்லில் இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற நடவடிக்கைகளை காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கிறார்கள், இது போன்ற நடவடிக்கைகளால் தான் கள்ளக்குறிச்சியில் பல அப்பாவிகள் இறந்திருக்கிறார்கள், இதே போன்று இந்த சம்பவங்கள் தொடர வேண்டுமா என அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பினார். சட்டவிரோத மது விற்பனையை பொதுமக்களே சென்று வீடியோ எடுத்திருக்கிறார்கள், புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள், அதன் பின்பும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இவர்களுக்கு உதவியாக உள்ள காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிபதி சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தரப்பில் உரிய பதில் மனு அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார். அதுபோக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது, அவர்களுக்கு துணை போன காவல்துறை அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் எனவும் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம் வரை எதிரொலித்திருக்கிறது. நீதியரசர்கள் இதில் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் செய்திகளோடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.